கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வேத பாட வகுப்பின் 38வது நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வசனங்கள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றி இருந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமான இந்த நாளில், இந்த 38வது ஆண்டவரே வேதபாட வகுப்பின் நாளிலே ஆண்டவர் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையான வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க தேவரீர் உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக உதவி செய்யும். கிருபை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்மெல்லாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 38வது நாளிலும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த 37 நாட்கள் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்தார். கடந்த நாட்களில் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை முடிந்து 1000 வருடம் அரசாட்சி பூமியிலே கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய நம் ஆண்டவர் இயேசு அவர் நம்மோடு சேர்ந்து 1000 வருடம் இந்த பூமி ஆளுகை செய்வதை குறித்து நாம் கடந்த நாளிலும் தியானித்தோம். தொடர்ந்து அந்த 1000 வருடம் அரசாட்சி முடிந்த பின்பு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்து இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆகவே கடந்த நாட்களில் 1000 வருட அரசாட்சி குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அர்மகதோன் என்கிறதான யுத்தம் முடிந்தவுடன் 1000 வருட அரசாட்சி நடைபெறுகிறது. அர்மகதோன் யுத்தம் முடியும் பொழுது அதன் முடிவிலே அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்குதரிசியும் அக்னி கடலாகிய நரகத்திலே உயிரோடு தள்ளப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் வாதிக்கப்படுகிறார்கள். 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிற அந்த ஆரம்பத்தில் கர்த்தர் செய்கிற காரியம், சாத்தானை அவர் தற்காலிகமாக அடைத்து வைக்கிறார் என்பதை பார்த்தோம். வாசிங்க, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நாம் வாசி கேட்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டான். நல்ல கவனிங்க. நாம் கடந்த நாட்கள் தியானிக்கும் பொழுது பார்த்தோம், இந்த 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகும் பொழுது, அதாவது அர்மகதோன் யுத்தத்தின் முடிந்த பின்பு சாத்தானை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் ஒரு பெரிய சங்கிலியினாலே அவன் கட்டி பாதாளத்திலே அடைத்து வைக்கிறான். ஏறக்குறைய 1000 வருடம் அவன் அந்த பாதாளத்திலே தற்காலிகமாக அடைக்கப்பட்டு வாதிக்கப்படுகிறான். பாதாளத்தில் அடைக்கப்படுகிறான்னு சொன்னால் அவன் அங்கே உள்ள அமர்ந்து அவன் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கான்னு அர்த்தம் அல்ல. அந்த பாதாளத்திலே அவன் வாதிக்கப்பட்டு கொண்டிருப்பான், வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பான். எத்தனை நாட்கள்? 1000 வருடம். நீங்கள் அதே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4 - 6 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 1000 வருடமும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியிலேயே அவன் நடத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 1000 வருட அரசாட்சி ராஜாதி ராஜாவாகி இயேசுவால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற பரிசுத்தவான்களை கொண்டு நடக்கும் என்பதை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த உடனே இந்த சத்ருவாகிய சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும்.
1000 வருட அரசாட்சி நடக்கிற வரைக்கும் தற்காலிகமாக இந்த சாத்தான் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு வாதிக்கப்படுவான். 1000 வருட அரசாட்சி மகிமையாக இயேசுவால் இந்த பூமியில் நடத்தப்பட்டு முடிந்தவுடன், அந்த 1000 வருட அரசாட்சி முடிந்தவுடன் அடைக்கப்பட்ட சாத்தான் மீண்டும் கட்டவிழ்க்கப்படுகிறான். அவன் கட்டவிழ்க்கப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறானாம்? 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்த 1000 வருஷம் அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையா இருக்கும். இந்த காரியத்தை நல்ல கவனிங்க. 1000 வருஷம் சாத்தான் அவன் அடைக்கப்பட்டு வாதிக்கப்படுகிறான். 1000 வருஷம் பாதாளத்தில் வேதனை. அந்த பாதாள வேதனை எல்லாம் அவன் அனுபவித்து இப்போ அவன் விடுதலையாக்கப்படும் பொழுது 1000 வருஷ துன்பங்களை அனுபவித்தாலும் சாத்தானுடைய குணாதிசயம் ஒரு துளி அளவு கூட அவன்கிட்ட மாறலை. 1000 வருஷம் வாதிக்கப்பட்டாலும் 1000 வருஷம் கழிச்சு கட்டவிழ்க்கப்படும் பொழுது, ஐயோ நான் இந்த ஜனங்களை மோசம் போக்கினதினால் தானே, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதினால் தானே, என் பெருமையினால் நான் தள்ளப்பட்டதினால் தானே இப்படி 1000 வருஷம் தேவனால் வாதிக்கப்படுகிறேன் என்கிற எண்ணம் இல்லாமல் அந்த வேதனை அனுபவிக்கிற அந்த சாத்தான் கட்டவிழ்க்கப்படும் பொழுது திரும்பவும் ஜனங்களை மோசம் போக்கும்படி புறப்படுகிறான். இதில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களும் பாடுகளும் மாத்திரம் ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வராது. அது ரட்சிப்பாக இருந்தாலும் அல்லது விழுந்து போன மனுஷனுடைய வாழ்க்கை திரும்ப அது சுத்திகரிக்கப்படுவதானாலும், உபத்திரவமும் நெருக்கமும் பாடுகளும் மாத்திரம் ஒரு மனிதனை மனம் திரும்புதலுக்கு கொண்டு செல்லாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனிடத்தில் கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான் அங்கே மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை செய்திகளை பார்க்கிறோம். சில பேர் கொலை செய்து அல்லது பெரிய குற்றங்கள் செய்து பல ஆண்டுகள் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. பல ஆண்டுகள் தண்டனை அனுபவித்து வெளியே வருகிறவர்களில் அநேகர் திரும்பவும் அதே தவறுகளை செய்து அவள் திரும்ப சிறையில் அடைக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆக தண்டனை என்பது ஒரு மனிதனுக்குள்ளே மனம் திரும்புதலை கொண்டு வராது. மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது ஆவியானவருடைய கிரியை மாத்திரமே. அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். போதும். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது தான் அவர் சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். நீ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் எப்படி இருக்குன்னா அது அறியாமையினால் செய்கிறது. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்கிறேன். தன் குடும்பத்தில் யாராய் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அல்லது ரட்சிக்கப்பட்டு ஒருவர் வழிதவறி போயிருந்தால், சில பேர் அவங்க ரட்சிக்கப்படணுங்கிற ஆதங்கத்தில் எப்படி ஜெயிப்பாங்கன்னா, இவங்க அடிபட்டு உதப்பட்டாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், அடிபட்டு உதப்படுறதுனால ஒருவர் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். உங்கள் ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆவியானவரே ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தில் இந்த நபர் அல்லது ரட்சிக்கப்பட்டும் பின்வாங்கி போன இவர், இந்த நபரை எப்படி ஆகிலும் நீ ரட்சிக்குள் திரும்ப கொண்டு வாங்க என்று தான் ஜெபிக்கணும். ஆவியானவர் எந்த ஆயுதத்தை வேணாலும் கரங்களில் எடுப்பார். சில நேரங்களிலே அவர் சிற்றை அனுமதித்து அவர் சீர்படுத்தலாம், அல்லது செய்த தவறை உணர்த்துவதற்கு சில காரியங்கள் அனுமதிக்கலாம். எப்படி ஆவியானவர் ஏதோ ஒரு விதத்தை தன் கிரியை நடப்பிக்கும் பொழுது மனிதன் ரட்சிக்கப்படுவான். அவர்கள் வியாதி மூலமாய் அவர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரலாம் திரும்ப, அல்லது ஒரு பிரச்சனை மூலமாய் அவர்களை கர்த்தர் மனம் திரும்புதல் நடத்தலாம். ஏதோ ஒரு விதத்தில் அது கர்த்தருடைய கிரியை. அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனிடத்தில் கிரியை செய்யும் பொழுது தான் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. சபையாக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் ஆவியான கிரியை வெளிப்படணும். ஆக இந்த இடத்துல 1000 வருஷம் சாத்தான் அடைக்கப்பட்டிருந்தும் 1000 வருஷம் உபத்திரவங்களை அனுபவித்தும் அவனுக்குள்ள ஒரு மாற்றமும் வரவில்லை. திரும்ப வெளியே வரும் பொழுது எதிராளியாக அவன் அடைக்கப்பட்டவன் திரும்ப வெளியே வரும் பொழுது எதிராளியாகவே இருந்தான். இயேசுவுக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்துவையும் அவனோடு கூட கூட்டணி ராஜ்யங்களையும் அவன் அனுப்பி யுத்தம் பண்ணுகிறான். அதில் தோற்று போய் அந்தி கிறிஸ்து நரக தள்ளப்படுகிறான், சாத்தான் அடைக்கப்படுகிறான். அடைக்கப்பட்டு வெளியே வந்த இவன் திரும்பவும் இயேசுக்கு எதிராளியாய் செயல்பட்டான். ஆகதான் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து திரும்ப ஒரு உலகப் போரை ஆரம்பிக்கிறான். சாத்தானை பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் எதிராளி அவன்.
எதிராளியானவன். நீ 1 பேதுரு 5:8 வாசித்து பாருங்க. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். ஆகவே இந்த சாத்தான் எப்பொழுதுமே நீங்கள் வேதத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து பாருங்க, தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவன், தேவ ஜனங்களுக்கு எதிராக செயல்படுகிறவன், தேவ தூதர்களுக்கு எதிராக செயல்படுகிறவன், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக செயல்படுகிறவன். அவன் கிரியில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிரியைகளுக்கு எதிராக அவன் செயல்படுகிறான். தேவனுக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறவன். தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுவான். தேவனுடைய பரலோகத்தின் சித்தங்களை நிறைவேற்றுகிற தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுவான். ஒரு நாள் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் 21 நாட்கள். அவருடைய ஜெபத்துக்கான பதிலை காபிரியேல் தூதன் அவன் கொண்டு வரும் பொழுது அந்த வான மண்டலம் இருக்கிறதான அந்த சாத்தான் அவனோடு போராடி அந்த காபிரியேல் தூதன் தானியேலை சந்தித்து தேவனுடைய வெளிப்பாடை சொல்லக்கூடாதபடிக்கு தேவ தூதனோடும் போராடுகிறான். தேவனுடைய ஊழியக்காரர்களோடு அவன் போராடுகிறான். ஆகவே இந்த சாத்தான் எப்பொழுதுமே தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் எதிராய் செயல்படுகிறவன். ஆகவே தான் அவன் திரும்ப 1000 வருஷம் கழித்து வெளியே வந்தாலும் அவன் திரும்ப தேவனுக்கு எதிராக செயல்படுகிறான். ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாக பிசாசனம் யாரை விழுங்கலாமோ என்று அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி சுற்றி திருவதினால் நாம் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள். ஆக எனக்கு கருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு ஆவிக்குரிய சபையின் அங்கத்தினராக இருக்கலாம் அல்லது ஊழியக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு எதிராளியானவன் எப்பொழுதும் 24 மணி நேரமும் தன் சேனைகளோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். இதை நீங்கள் பயப்படுவதற்காக நான் சொல்லவில்லை, நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதற்காய். எந்த விதத்திலும் நீங்கள் வழிதவறி போய்விடக்கூடாது என்பதற்காக தேவ கிருபையை தினந்தோறும் பெற்றுக்கொண்டு தேவ கிருபையில் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு நாள் முழுவதும் நீ சுயபலத்தில் போகும் பொழுது சாத்தானுடைய சேனை உங்களை வீழ்த்திவிடும். தெளிந்த புத்தியுள்ளாக இருங்க, விழித்திருங்கள் என்று சொன்னால் நீ சாத்தானை போராடுவதற்கு உங்கள் மாமிச பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள என்ற அர்த்தம் அல்ல. தேவ கிருபையை அன்றன்றைக்கான கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் காலையில் எழும்புவதற்கு முன்பதாகவே சாத்தான் உங்களுக்கான எதிரான திட்டங்களை ஆயத்தப்படுத்தி ரெடியாக உட்கார்ந்து கொண்டிருப்பான. எழும்பி வரும் பொழுது அந்த அதிகாலையில் இருந்தே நீங்கள் விழித்தெழும்புகிற நேரத்திலிருந்தே உங்களை பாவத்தில் விளப்பண்ணுவதற்கு, உங்களை அநேக தவறுகள் செய்ய வைப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தை மீறி நடப்பதற்கு, புத்தினமான சில காரியங்களை செய்வதற்கு, உங்களோடு போராடுவதற்கு ரெடியாக நிற்பான் சாத்தான். அப்படி காலையில் எழும்பும் பொழுது கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அந்த நாளுக்கான கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபத்திலே விழித்திருக்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா எதிராளியாகிய சாத்தானை ஜெயிக்க முடியும், வருகைக்கு ஆயத்தமாக முடியும். அல்லேலூயா. அது தினந்தோறும் அதிகாலை எழும்பி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து வேத வசனங்களை தியானித்து தேவ கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை அந்தந்த நாளுக்கான பலத்தை உங்களுக்கு தரும். அல்லேலூயா. ஆகவே இந்த சாத்தான் அவன் 1000 வருடம் கழித்து கட்டப்பிடிக்கப்படும் பொழுது அவன் முழு உலகத்தையும் திரும்பவும் தேவனுக்கு எதிராக திருப்புகிறான். அப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இந்த 1000 வருஷம் முடிந்த பின்பு சாத்தான் ஜனங்களை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். திரும்பவும் ஜனங்களை வஞ்சிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் சாத்தான் பக்கம் திரும்புகிறார்கள். யார் இந்த ஜனங்கள்? கடந்த நாட்கள் தியானிக்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியில் ராஜாதி ராஜாவாக இயேசுவும் அவருடைய மணவாட்டி சபையும் இணைந்து பூமியில் மீதி இருக்கிற கைவிடப்பட்ட ஜனங்களை ஆளுகை செய்கிறார்கள் என்று பார்த்தோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 1000 வருடமான அந்த சமாதானமான வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள், ஆசீர்வாதமான வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள். இந்த 1000 வருஷமும் இவர்கள் ஆலயத்துக்காக எருசலேமுக்கு போகிறார்கள். கர்த்தர் ஆண்டவர் இயேசு போதிக்கிறதான வார்த்தைகளை கேட்கிறார்கள். இப்படி 1000 வருஷம் ஒரு சமாதானமான வாழ்க்கையை
இவங்க அனுபவித்தாலும் சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட உடனே இவங்க யார் பக்கம் திரும்பிட்டாங்க? சாத்தான் பக்கம். இது எதை குறிக்கிறதுன்னா, தேவன் எந்த அளவுக்கு தன்னை நேசிப்பதற்கான வாய்ப்புகளையும் அனுகூலமான காரியங்களும் ஜனங்களுக்கு கொடுத்தாலும் இந்த ஜனங்களுடைய இருதயம் துரோகம் பண்ணுகிற இருதயமாய், கர்த்தரை விட்டு வழிவிலகி போகிற இருதயமாய் இருப்பதை இதில் நம்ம பார்க்க முடியும். 1000 வருஷம் யார் கர்த்தர் ஆசீர்வாத வாழ்க்கை கொடுக்கிறார்? இதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து அவருடைய சிலுவை பாடுகளை விசுவாசிக்காம அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாம மனம் போன போக்கில் வாழ்ந்து வருகையிலே கைவிடப்பட்டதான இந்த ஜனங்கள், அந்த கிறிஸ்துவின் நாட்களில் தேவனை கோபாக்கின வந்தாலும் தேவனை தூஷித்த இந்த ஜனங்களுக்கு 1000 வருடமான ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கை கர்த்தர் கிஃப்டாக கொடுக்கிறாரு. இந்த துரோகிகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் வாழ்க்கை கொடுத்தாலும் 1000 வருஷம் கர்த்தர் ஆசீர்வாதம் அனுபவித்தாலும் அந்த ஆசீர்வாதம் நாட்கள் முடிவடையும் பொழுது சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட உடனே இவர்கள் சாத்தானின் வஞ்சகத்துக்கு செவி கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற துரோகிகளாய் மாறினார்கள். இப்போ இவங்களுக்கு கர்த்தர் என்னதான் செய்யணும்? எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாச்சு, எவ்வளோ சமயம் கொடுத்தாச்சு, திரும்ப திரும்ப இவர்கள் துரோகிகளாக மாறுவதனால் கர்த்தர் ஒரே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார், இந்த ஜனத்தை அழிப்பதற்கு. ஆகவேதான் இந்த இடத்தில் நடக்கிற ஒரு யுத்தம், அதன் முடிவிலே கர்த்தர் அக்கினை இறக்கி அவர் முழு உலகத்தையும் பட்சித்து போடுகிறார். நோவாவின் காலத்தில் ஜனங்களை உண்டாக்கினது கர்த்தருக்கு பயங்கர வேதனையாக இருந்தது. ஏன் இந்த ஜனத்தை உண்டாக்கினோம் என்கிற ஒரு வேதனை. ஆக முழு உலகத்தையும் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை கொண்டு சங்காரம் பண்ணினது போல, அழித்தது போல இந்த கடைசி நாளிலும் 1000 வருட அரசாட்சியின் முடிவில் தனக்கு துரோகிகளாய் மாறினதான முழு உலக ஜனங்களையும் கர்த்தர் அழித்து போடுகிறார். எப்படி அழித்து போடுகிறார்னா, நோவா காலத்தில் நோவாவின் குடும்பமாக இந்த 8 பேரை தவிர மொத்த ஜனம் அழிக்கப்பட்டது போல இந்த நாட்களிலும் எல்லா உலக ஜனம் அழிக்கப்படுவார்கள். என்ன ஒரே வித்தியாசம், நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். ஆனால் அப்போவே நோவாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். என்ன வாக்குத்தத்தம்? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். ஆண்டவர் அன்றைக்கு நோவாவோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். என்ன உடன்படிக்கை? இனி ஜலப்பிரளயத்தினால உலகத்தை அழிக்க மாட்டேன். ஆகவே அந்த உடன்படிக்கை கர்த்தர் மீற மாட்டார். நாம தான் அடிக்கடி உடன்படிக்கை மீறுவோம். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி நாம தான் மீறுகிறோம். கர்த்தர் ஒருபோதும் மீறாதவர். ஆகவே திரும்ப ஜலப்பிரளயத்தை அழிக்கல. அதுக்காக தான் எதை கொண்டு அழிக்கிறாராம்? நீங்கள் வெளிப்படுத்த 20:9 வாசிக்கும் பொழுது, தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினி இறக்குகிறார். அந்த அக்கினி முழு ஜனங்களையும் பட்சித்து போட்டு தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தனக்கு துரோகிகளாய் மாறின முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கிறார். இந்த சம்பவம் தான் கோகு மாகோகு யுத்தம். இதை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். கோகு மாகோகு யுத்தம். அதாவது திரும்ப இப்போ வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனை இருக்கும். சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட உடனே முழு உலக ஜனங்களையும் அவன் வஞ்சித்து ஒன்று சேர்க்கிறான். யார் தலைமையில் ஒன்று சேர்க்கிறான்? கோகு மாகோகு என்று சொல்லப்படுகிறது. கோகு மாகோகு என்பது யாரை குறிக்கிறது? அதாவது இதுக்கு முன்பு ஒரு யுத்தம் பார்த்தோம், அர்மகதோன் யுத்தம். அந்த யுத்தம் அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் அவனுடைய கூட்டணி ராஜ்யங்கள் எல்லா நாடுகளும் சேர்ந்து கொண்டு ராஜாவாக இயேசு விரோதமாய் எழும்பி வந்தார்கள். ஆனால் இந்த யுத்தம் சாத்தான் முழு ராஜ்யங்களையும் ஒன்று இணைக்கிறான். அந்த ராஜ்யங்களின் தலைமையாக அந்த இராணுவங்களை, முழு உலகத்தின் இராணுவங்களையும் தலைமையாயிருந்து நடத்துகிறவர் தான் இந்த கோகு என்பவன். யார் இந்த கோகு? அதனால இந்த யுத்தத்துக்கு பேர் கோகு மாகோகு யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அர்மகதோனும் கோகு மாகோகு வித்தியாசம் உண்டு. அர்மகதோன் அந்திகிறிஸ்து தலைமையில், கோகு மாகோகு சாத்தான் கூட்டி சேர்க்கிறான் கோகு என்கிறதான ஒரு ராஜாவின் தலைமையில். இந்த யுத்தம் தான் கடைசி யுத்தம். இதோடு
எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுகிறார். யார் இந்த கோகு மாகோகு? அதாவது எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. நல்ல கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் வேறு, யோவான் அப்போஸ்தலன் வாழ்ந்த காலம் வேறு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் கிமுல வாழ்ந்தார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமையாக இருந்ததான கிமு 500-600 அந்த ஆண்டுகளில் வாழ்ந்தவர் இந்த எசேக்கியேல். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஆனால் யோவான் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இந்த யோவான் அப்போஸ்தலன். கடைசி காலத்தில் சம்பவிக்கிற சம்பவத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், கோகு மாகோகு என்கிற ஜாதிகளை கூட்டி சேர்ப்பான். ஆனால் இதை குறித்து எசேக்கியேலுக்கு கர்த்தர் அன்றைக்கே வெளிப்படுத்தி விட்டார். இந்த மாகோகு தேசத்தானான கோகு என்பவனை குறித்து நீ தீர்க்க தரிசனம் அறிவி. இந்த எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த கோகு மாகோகு யுத்தத்தை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருப்பதை நீ பார்க்க முடியும். வீட்டில் நல்லா வாசித்து பாருங்க. இந்த கோகு மாகோகு என்று சொல்லும் பொழுது கோகு வேற மாகோகு வேற, ரெண்டு தனித்தனி ராஜ்யங்கள், தனித்தனி நபர் நினைக்கக்கூடாது. எசேக்கியேல் சொல்லும் பொழுது மாகோகு தேசத்தானான கோகு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கோகு மாகோகு என்பது ஒரே ராஜ்யத்தை குறிக்கிறது. மாகோகு என்கிறதான தேசத்தை சேர்ந்த ராஜா, அவன் பேர் கோகு. இந்த மாகோகு என்பது எதை குறிக்கிறது என்றால், இன்றைக்கு இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதான காரியம் என்னன்னு சொன்னால், இந்த மாகோகு என்பது இப்போது இருக்கிறதான ரஷ்யாவின் தலைநகரமான மாஸ்கோ என்று சொல்லுகிறார்கள். இந்த மாகோகு என்கிறதான அந்த தேசத்து பட்டணம் எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் அநேகர் சொல்லுகிறது ரஷ்யாவின் தலைநகராக இருக்கிற மாஸ்கோ. ஒரு சிலர் இந்த மாகோகு என்பது நாட்கள் ஆக ஆக வார்த்தை மருவி மங்கோலியர்கள் என்று வந்தது. இப்பொழுது இருக்கிற மங்கோலியர்கள், அதாவது சீன தேசம், அதை சார்ந்ததான மலேசியா, சிங்கப்பூர், இப்படி இருக்கிறதான இந்த இடங்களுக்கு வாழ்கிற மங்கோலியர்கள் தான் இந்த மாகோகு இனத்தார் என்னும் சொல்லுகிறார்கள். ஆனால் அநேக ஊழியக்காரர்களுடைய ஒருமித்த கருத்து ரஷ்யாவின் தலைநகராக இருக்கிற மாஸ்கோவை இந்த மாகோகு குறிக்கலாம். ஆகவே இந்த கோகு என்பவன் இந்த கடைசி கால இந்த யுத்தத்தை நடத்தி செல்லுகிறார் என்பது வருகிறதான இந்த சாத்தானின் தலைமை நடக்கிற 4வது உலகமாக யுத்தம் ரஷ்யாவின் தலைமையிலே நடக்கலாம் என்று அநேகர் சொல்லுகிறது உண்டு. ஏனென்று சொன்னால், இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுகிற எசேக்கியேல் 38 வாசிக்கும் பொழுது மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான். இது அடுத்து நீங்கள் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 3லிருந்து 6 வரை வாசிக்கும் பொழுது 7 நாடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. மேஷேக், தூபால், பெர்சியா, எத்தியோப்பியா, லிபியா, கோமேர், தொகர்மா என்று 7 நாடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 7 நாடுகள் இது அந்த நாட்கள் இந்த பெயர்கள். ஆனால் இப்போ இருக்கிற இந்த மேஷேக், தூபால், பெர்சியா, எத்தியோப்பியா, லிபியா, கோமேர், தொகர்மா இந்த நாடுகளெல்லாம் இப்பொழுது புதிய பெயர்களில் இவள் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் நாடை சுற்றிலும் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளை குறிக்கிறது. இந்த நாடுகள் பெயரெல்லாம் இப்பொழுது இருக்கிறதான இஸ்ரேல் நாடுகளை சுற்றி இருக்கிறதான இஸ்லாமிய நாடுகளை குறிக்கிறது. அதாவது இந்த ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு பல ஆண்டுகளாகவே கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது. அதாவது சமத்துவம், சோசலிசம், சமாதானம், இதுதான் இந்த கம்யூனிஸ்டவாதிகளுடைய ஒருமித்த கொள்கை. எல்லாமே சமத்துவம், நம்ம சோசலிசம், சமாதானம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். இந்த ரஷ்ய தேசம் இப்போதான் இது பேர் ரஷ்யா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இதனுடைய பெயர் ஐக்கிய சோவியத் யூனியன் குடியரசு, அதாவது யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ருஷ்யா. அதாவது இந்த ரஷ்ய நாடு ஐக்கிய சோவியத் யூனியன்
குடியரசு நாடாக இருந்தது. ரெண்டாம் உலகப் போரின் போதும் சரி, ரெண்டாம் உலகப் போர் முடிந்த பின்பும் சரி, இந்த ரஷ்யாவின் கீழே தான் பல்கேரியா நாடு, ஹங்கேரிய நாடு, ருமேனியா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் நாட்டினுடைய ஆதிக்கத்தில் இருந்த இந்த ரஷ்யா, சோவியத் யூனியன் ரஷ்யாவாக இருக்கும் பொழுது அது ஒரு இரும்புத்திரை நாடு என்று சொல்லுவார்கள். கம்யூனிஸ்ட் வேரூன்றி இருந்தது இந்த சோவியத் யூனியன். ஆகவே இந்த ரஷ்யாவானது இரண்டாம் உலகப் போரும் அந்த உலகப்போர் பின்பும் சரி பார்த்தீங்கன்னா ஹங்கேரி, பல்கேரியா, இந்த ருமேனியா நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அதே போல் அந்த நாட்களில் கிரீஸ், எகிப்து, துருக்கி, சிரியா, இது எல்லாமே சிரியா நாட்டினுடைய ஆளுகையில் இருந்தது. இந்த 7 நாடுகளையும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்த நாடுகள் தான் இந்த நாடுகளை குறிக்கிறது. ஆக இந்த நாடுகள் எல்லாம் எசேக்கியேல் சொல்லுகிறது போல இந்த நாடுகள் இஸ்ரேல் நாடுகளை சுற்றிலும் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளை குறிக்க. எசேக்கியேல் சொல்லும் பொழுது நீங்கள் 3 வரை வாசிங்களேன். சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகம் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெருசியரும், எத்தியோப்பியரும், லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைசீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும் அவனுடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். இந்த மாகோகு தேசத்தான கோகுக்கு விரோதமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்கிறது, உன்னை நான் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் எல்லாரையும் பிடித்து இழுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த கோகென்கிறதான மாகோகு தேசத்தானை கர்த்தரே இழுக்கிறார் யுத்தத்துக்கு. எதற்குன்னு சொன்னால் சாத்தானுக்கு கர்த்தர் முடிவுண்டாக்கும்படி. ஆக சாத்தான் இந்த ஜனங்களை வஞ்சிக்கும் பொழுது இந்த கோகோடு சேர்ந்து 7 விதமான நாடுகள் சேர்கிறது. அதான் பார்த்தோம், மேஷேக், தூபால், பெர்சியா, எத்தியோப்பியா, லிபியா, கோமேர், தோகர்மா. இந்த 7 நாடுகள், இதில் எத்தியோப்பியா, பெர்சியா, லிபியா இது எல்லாமே இப்போ அந்த பேரில் தான் இருக்குது. இந்த மேஷேக், தூபால், கோமேர், தொகர்மா இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற துருக்கிக்குள்ளேயும் இஸ்ரேல் நாடுகளை சுற்றிலும் இருக்கிற அந்த இஸ்லாமிய நாடுகளையும் தான் இந்த நாடுகள் குறிக்கிறது. ஆக இந்த ரஷ்யா இப்படிப்பட்டதான இஸ்லாமிய நாடுகளை இணைத்து கொண்டு, ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அந்த கிறிஸ்தன் ஆளுகையில் இந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு எருசலேமில் ஆலயம் கட்டப்படுவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இப்போ இந்த 1000 வருட அரசாட்சியில் எருசலேமை தலைமையிடமாய் கொண்டு கர்த்தராகிய இயேசு ஆளுகையை முடிக்கிறார். முடித்த உடனே இப்போ சாத்தான் இந்த இஸ்லாமிய நாடுகளை வஞ்சிக்கிறான். உங்கள் இடத்த தானே எருசலேமில் ஆலயத்தை கட்டிட்டான். இப்போ ஏன்னா இந்த சாத்தான் நோக்கம் என்னென்னா, எருசலேமை தலைமையிடமாக கொண்டு 1000 வருஷம் ராஜாவாக இயேசு முழு உலகத்துக்கு சமாந்து கொடுத்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவின் பக்கம் திரும்பி விட்டார்கள். இதுதான் சாத்தானுடைய எரிச்சலே. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை சாத்தான் வஞ்சிப்பதுக்கு காரணமே ஆதாம் ஏவாளும் தினந்தோறும் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆகவே தான் ஏவாள் மூலமாக முழு உலகத்திலும் பாவத்தை விதைக்க சத்துரு போராடினான். இப்போ முழு உலகம் 1000 அரசாட்சியில் எருசலேமை ஃபோக்கஸ் பண்ணி எருசலேமிலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இப்போ சாத்தானுடைய எரிச்சல் முழுக்க எருசலேம் பக்கம். அப்போ எருசலேமில் இப்போ இருக்கிற இடத்துல மசூதி கட்டப்பட்ட இடத்துல இருக்கிற மசூதி இடிக்கப்பட்டு எருசலேமில் முழுவதும் ஆலயம் கட்டப்படும் அந்த கிறிஸ்து நாட்களில்.
பின்பதாக அந்த கிறிஸ்தன் ராஜ்யம் முடியும் பொழுது 1000 அரசாட்சியில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பூமியின் பூக்கோள் அமைப்புகள் மாறுகிறது. எருசலேம் ஆலயத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். அங்கே ஜனங்கள் எல்லாரும் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார்கள். இப்போ இந்த சாத்தான் கோகு மாகோகு யுத்தத்தில் இவன் என்ன செய்கிறான்? கோகு என்கிறதான இந்த ரஷ்யாவின் ராஜ்யத்தை அவன் தலைமையாக வைத்து எல்லா இஸ்லாமிய நாடுகள் ஒன்று கூட்டி எருசலேமில் ஆலயத்தை இடித்து எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய மகிமையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி திரும்ப அவர்களுக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு அந்த எருசலேமின் இடத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் வஞ்சித்து யுத்தத்துக்கு அழைக்கிறான். இஸ்லாமிய நாடுகள் ரஷ்யாவின் தலைமையில் ஒன்று சேர்ந்து எருசலேமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவார்கள். இந்த யுத்தம் தான் கோகு மாகோகு யுத்தம். இந்த யுத்தம் எருசலேமுக்கு எதிராக நடக்கும். இப்போ முழு உலகமும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கடந்து வருகிறது. அப்படி கடந்து வருகிற இந்த யுத்தத்தில் கர்த்தர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் யுத்தம் பண்ணுகிறார். இங்கே இந்த இடத்துல கர்த்தர் கல்மழையை அனுப்புகிறது இல்லை, அல்லது அவர்களே ஒருத்தருக்கு விரோதமாக அடித்து கொண்டு ரத்தம் அர்மகதோன் யுத்தத்தில் ஓடுவது போல ஓடுகிற எந்த காரியம் இந்த யுத்தத்தில் நடக்காது. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்குகிறார். அத்தனை கோடி கோடியான ஜனங்களும் அழிந்து சர்வ சங்காரம் பண்ணப்படுவார்கள். அந்த ஜனங்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் நாம் 8ஆம் வசனம் வாசித்தோம். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருந்தான். அந்த அளவுக்கு சாத்தான எரிச்சல் மொத்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு வருகிறான். கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி அனுப்புகிறார். சகல படைகளையும் ஜனங்கள் அழிக்கிறார். இந்த யுத்தத்தில் ரத்தம் சிந்துதல் ஒருபோதும் இருக்காது. அல்லேலூயா. ஆக நோவா காலத்தை போல முழு உலகமும், அதாவது 1000 அரசாட்சியில் சமாதானத்தை அனுபவித்து திரும்ப கர்த்தருக்கு துரோகம் செய்தான இந்த ஜனங்கள் முழு ஜனங்களையும் முழு உலகத்தையும் கர்த்தர் அழித்து தேவன் சர்வ சங்காரம் பண்ணுகிறார். இதோடு கோகு மாகோகு யுத்தம் முடிவடைகிறது. இதன் முடிவில் சாத்தானுக்கு கர்த்தர் நிரந்தரமான முடிவு உண்டாக்குகிறார். எப்படி உண்டாக்குறாராம்? 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இந்த கோகு மாகோகு யுத்தத்தின் முடிவில் சாத்தான் பிடிக்கப்படுகிறான். இது நல்ல கவனிங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்று எங்கே போடப்பட்டிருக்குது? 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பரிசுத்தவான்களின் பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அடைந்து கொண்டார்கள். பரிசுத்தவான்களின் பாளையம் என்று சொல்லப்படுவது எருசலேம், பிரியமான நகரம் என்று சொல்லப்படுவது எருசலேம். ஆகவே பரிசுத்தவான்கள் தேவ ஜனனுடைய பாளையமாகிய தேவனுக்கு பிரியமான நகரமாகிய எருசலேமுக்கு விரோதமாக சாத்தான் இந்த கோகை இழுத்து கொண்டு முழு உலகம் தலைமையில் யுத்தத்துக்கு வருகிறது. அதன் முடிவில் கர்த்தர் அக்னியால் எல்லா ஜனம் அழித்த பின்பதாக சாத்தானை பிடிக்கிறார். அவனை எங்கே அன்று தள்ளுறாரா? ஏற்கனவே தள்ளப்பட்ட அந்த மிருகம் என்கிற அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்ட இடமாகிய அக்னி கடலில் சாத்தானை கர்த்தர் நிரந்தரமாக தள்ளிவிடுகிறார். ஏற்கனவே கூட்டாளி 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. நீ வெளிப்படுத்த 19:20 வாசித்து பாருங்க. மிருகத்தின் முன்பாக அற்புதங்களை செய்த அந்த கள்ள தீர்க்கதரிசி மிருகம் எல்லாம் அந்த 2 பிடிக்கப்பட்டு அக்னி கடலில் ஏற்கனவே தள்ளப்பட்டார்கள். அந்த இடத்துல இந்த சாத்தானும் நிரந்தரமாக தள்ளப்படுகிறான். அவர்கள் காலகாலமாக அங்கு இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாத்தானை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே, உலகம் தோற்றத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா தேவன் விரோதமாகவே செயல்பட்டான். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாளை கர்த்தர் அங்கே படைத்து எல்லா ஆசனம் கையில் கொடுத்து அவர்களை தனக்கு பிரியமாய் நடத்தும் பொழுது அங்கே கர்த்தர் கிரியை முறியடிக்கணும்னு சொல்லி ஏவாளை வஞ்சித்தான். ஆனாலும் கர்த்தர் திரும்பவும் அவர் தன் திட்டத்தை விளங்க பண்ணி சாத்தானின் திட்டத்தை உடைக்கிறார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானின் திட்டத்தை கர்த்தர் முறியடித்தார். நீ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கிரியைகளுக்கு விரோதமாகவே சாத்தான் செயல்பட்டான். காயினை எழுப்பினான். நோவாவின் காலத்தில் ஜனங்களை வஞ்சிக்கிறான்.
பின்பதாக ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இருக்கிற ஜனங்களை திரும்ப வழிதவர பண்ணுகிறான். ஆபிரகாமையும் பொய் சொல்ல தூண்டுகிறான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சத்துரு தேவன் விரோதமாய் செயல்பட்டாலும் தேவன் அப்பொழுது அவனை கிரியில் முறியடித்து கொண்டே வந்தார். கடைசியில் இந்த கோகு மாகோகுன் யுத்தத்தின் முடிவில் கர்த்தர் இப்போ கிரி முறியடிப்பது மாத்திரமல்ல, அவனை சகல கிரிகளுக்கும் முடிவை உண்டாக்கி அவனை கர்த்தர் நரகத்தில் தள்ளுகிறார். ஏன் நரகத்தில் தள்ளுகிறார்னா வாசித்து பாருங்க, மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். யாருக்காக நரகம் ஆயத்தப்பட்டிருக்குதா? சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு உண்டாக்கப்பட்டது தான் இந்த நித்திய நரகம். ஆகவே நரகம் என்பது ஒரு காரணம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் நரகத்தை உண்டாக்கவில்லை. தவறு செய்து ஜனங்கள் தான் நரகத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். நரகம் உண்டாக்கப்பட்ட நோக்கம் சாத்தானுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் தான். ஆக அவனுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த இடத்துல தேவன் சாத்தானை பர்மனண்டாக தள்ளி அடைக்கிறார். இந்த 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்தோடு கோகு மாகோகு யுத்தம் முடிகிறது. இதுக்கு அடுத்து நடக்கிற சம்பவம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த 10ஆம் வசனத்தோடு சாத்தானுக்கு சகல முடிவு உண்டாக்கி விடுகிறார். முடிவு உண்டான உடனே இப்பொழுது கடைசி நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு பேரு பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இப்போ வாசிங்க 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நல்ல கவனிங்க, இதுதான் கடைசியாக நடக்கிற நியாய தீர்ப்பு. இதுக்கப்புறம் நியாய தீர்ப்புங்கிறதே கிடையாது. இதுதான் கர்த்தர் வைக்கிற கடைசி நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு யாருக்கு நடைபெறுகிறது? இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இங்கே வாசிக்கிறோம், மரித்தோராகி சிறியோர் பெரியோர் தேவன் முன்பாக நிற்க கண்டேன். சமுத்திரம் முதற்கொண்டு எல்லாம் தன்னிடத்தில் மரித்தவர்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருதான். அவன் சமுத்திரத்தில் விழுந்து மரித்தானோ, நெருப்பில் விழுந்து மரித்தானோ, அல்லது ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் மரித்தானோ, கட்டடத்தில் இடிஞ்சு மரித்தானோ, வியாதி வந்து மரித்தானோ, எப்படி மரித்தவர்களாக இருந்தாலும் மரித்த சின்னவங்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே தேவன் முன்பதாக சிங்காசனம் நிற்கிறார்கள். இப்போ யோவான் இந்த கோகு மாகோகு யுத்தம், சாத்தான் அடைக்கப்படுகிற எல்லா தள்ளப்படுகிற காரியங்களை பார்த்த பின்பு அவன் ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிற ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம். அங்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? அதன் மேலே வீற்றிருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை குறித்து கர்த்தர் எப்படி நியாயம் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வேதபாரகர் பரிசேயர்லாம் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் சொன்னார், மாய்மாலக்காரனே அப்படின்னாரு. என்னங்க, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறான், ஜனங்களுக்கு போதிக்கிறான், தசமாக கொடுக்குறான், ஜபம் பண்ணுகிறான், வசனத்தை போதிக்கிறான், கைகால சுத்தம் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கிறான். அப்போ ஏன் கர்த்தர் அவன் மாய்மாலக்காரன் சொன்னார்? அப்போ நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது வெறும் சட்டதிட்டங்களை கர்த்தர் அங்கே பார்க்கல. கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால் தேவ கிருபையை பெற்று யாரெல்லாம் தேவ கிருபையோடு நியாயப்பிரமாணம் நிறைவேற்றினார்களோ அவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள முடிய வார்த்தை வாசிங்க. மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே,
பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். எதை விட்டுட்டீங்களா? மாயக்காரர் பார்த்து ஆண்ட சொல்கிறார், வேதபாரர் பார்த்து, தசமாவனை கரெக்டாக கொடுக்குறப்ப நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எதை விட்டுட்ட? நியாயத்தையும் நீதியையும் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் விட்டுட்டீங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாரம்சம் என்ன? விசுவாசம், இரக்கம், நீதி, கிரியைகள். அப்போது தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தினால தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அதுக்கு தான் ஆண்டு பலியின் பிரமாணத்தை கொடுத்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது வெறும் சட்டத்திட்டங்களை வைத்து கத்த நியாயம் தீர்ப்பதில்லை, அந்த வசனங்களை தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால் நிறைவேற்றினார்களா அல்லது சுய பலத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையில் நிறைவேற்றினாங்களா? இந்த வேதவர் பரிசேயர்லாம் ஏன் கரெக்ட், நான் என் பக்கத்தில் கரெக்டாக இருக்கிறேன், சுயநீதி உள்ளவர்கள். ஆனால் இந்த ஆயக்காரன் அப்படி இல்லை, பாவியாக என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே. தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தான், அவனே நீதிமானாக்கப்பட்டான். ஆனால் பரிசேயனை பாருங்க, பிரமாணத்தின்படி உபவாசம் இருந்தான், தசமா காணி கொடுத்தான், ஜெபம் பண்ணா, 10 கட்டளைகளை ஒன்றை விடாமல் ஃபாலோ பண்ணா, நீதிமானாக்கப்படலை. அப்போ எது நியாயப்பிரமாணம் கற்று பார்க்கிறாரு? தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது. இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதல் ஒன்னோட இணைஞ்சுதான் இருக்கும். என்னால் செய்ய முடியும் என்பது அல்ல நியாயப்பிரமாணம் கீழ்ப்படிதல். என் தேவ பலத்தினால், பலியை பற்றி பிரமாணத்தினால், பலியினால் வருகிற தேவ இரக்கத்தினால், பலியினால் வருகிற தேவ கிருபையினால் என்னால் பரிசுத்தம் வாழ முடியும் என்று சொல்லி தன் பலத்தை நம்பாமல் தேவ கிருபை விசுவாசித்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும் பொழுது அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அப்போ ஒரு அந்த கதையிலே பாருங்க, பரிசேயன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்திருக்குமா, ஆயக்காரன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்திருக்குமா? ஆயக்காரன் பெயர். அவன் விசுவாசத்தினாலே பரிசுத்த வாழ்க்கை என்கிற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினான். அது நியாயப்பிரமாணத்தின் பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களும் விசுவாசின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். மூன்றாவது, நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த புறஜாதி மக்கள். அவங்க என்ன எழுப்பி சொல்லுவாங்க? நீங்கள் இந்த ஜனங்களை தானே உங்கள் சொந்த ஜனம் தெரிந்து கொண்டீர், அவங்களுக்கு மட்டுமே பிரமாணம் கொடுத்தீங்க, அவங்களுக்கு மட்டுமே ஊழியக்காரில் கொடுத்தீங்க, அவங்களுக்கு மட்டுமே பலியெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, அவங்களோடவே உபதேசித்தீங்க, எல்லாம் அவங்க பக்கம் தானே இருந்தீங்க, எங்களுக்கு எப்படி உண்மை வெளிப்படுத்தினீர், நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருவேளை அவர்கள் சொல்லுவார்களானால் கர்த்தர் அப்படி நியாயம் தீர்ப்பார். பாருங்க, யாத்திராகமம் 12:48 வாசிங்க. அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான், விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாலும் புறஜாதி மக்களை வெறுத்தரல. ஆண்டவர் பாருங்க, அங்கே அவர் என்ன வாய்ப்பு கொடுத்திருந்தாருன்னா, இப்போ இஸ்ரவேல் ஜன நாட்களில் இவர்களும் கர்த்தர் பலி செலுத்துறாங்க, புறஜாதி மக்களும் பலி செலுத்துறாங்க. இப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நியாயப்பிரமாணம் பெற்றிராத புறஜாதி மக்களுடைய மனசாட்சியில கர்த்தர் உணர்வை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போ இவனும் பலவிதமான தெய்வங்களை வச்சு வணங்குறான். இப்போ உதாரணத்துக்கு ஏலியின் நாட்களில் உடன்படிக்கை பெட்டியை பெருசு பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி கொண்டு எங்கே வைக்கிறாங்க? அவங்க தேசத்தில் தாகோன் கோவிலில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. வச்சுட்டு என்ன சொல்கிறான்? அவன் தாகோன் தான் தெய்வம். இப்போ அவனுக்கு என்னென்னா, இஸ்ரவேல் ஜன தெய்வத்தையே எங்கள் தாகோன்ட்ட கொண்டு வந்துட்டான், பார்த்தியா, எங்கள் தாகோன் தான் பெரிய தெய்வம் சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் கோயில் பூசார் வந்து கோயிலை திறந்தா உடன்படிக்கை பெட்டியின் முன்பதாக தாகோனுடைய அந்த சிலை விழுந்து தலை உடஞ்சி கிடக்குது. இப்போ அவனுக்குள்ள என்ன உணர்வு வந்திருக்கணும்? இந்த உடன்படிக்கை பெட்டியில் ஏதோ ஒரு விசேஷம் உண்டு, நான் வணங்குகிற தெய்வம் சரண்டர் ஆயிடுச்சே, அப்போ என்னுடைய தெய்வத்தை விட இவர்கள் ஆராதிக்கிற இஸ்ரவேல் யெகோவா தேவன் வல்லமையுள்ளவர் உணர்வு கட்டாயம் உள்ள வரும். அதனால தான் உடன்படிக்கை பெட்டியை பறிச்சுட்டு வந்தவன் அவனே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறான். ஆனால் உணர்வு வந்த அவன் தேவன் ஏற்றுக்கொண்டானா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? மனசாட்சியில் வந்த உணர்வை இவர்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விசுவாசிக்காமல் தள்ளிவிட்டதினால் இவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தில் தள்ளுகிறார்கள். மாத்திரமல்ல, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன பிரமாணம்னா, இஸ்ரவேல் சந்ததியில் பிறந்தவன் தான் என்னை ஆராதிக்கணும், ஒருத்தனும் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை கர்த்தர். ஒரு அந்நியன் இருக்கிறானா, அவன் உங்களை பார்க்குறான்,
நாங்களும் பல தெய்வங்களை வணங்குறோம், எங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஆனால் உங்களுக்கு உங்கள் தெய்வம் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார், உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்குது, அதனால் நாங்களும் உங்கள் தெய்வத்தை வணங்கலாமா என்று அவன் என்னை விசுவாசித்து வருவானானால் அவனுக்கு விருத்த சேதன கட்டளை சொல்லுங்கள். அவன் விருத்த சேதனம் பண்ணிட்டா பிறப்பின் அடிப்படையில் அவன் இஸ்ரவேலன் அல்லாமல் இருந்தாலும் விசுவாசத்தினாலே அவன் இஸ்ரவேலனாய் மாற நான் அவனை அழைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அங்கே. அப்போ விசுவாசிக்காமல் இவர்கள் தள்ளிவிட்டதுனால பிரமாணம் பெறாத, நியாயப்பிரமாணம் பெறாத இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத புறஜாதி மக்கள் கர்த்தரிடத்திலே வாக்குவாதம் பண்ண முடியாது. கர்த்தர் மனசாட்சியில் பேசுகிறார், தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் இஸ்ரவேலுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் வருவதற்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இவர்கள் வராமல் இருக்க கடினப்படுத்தியதனால் இவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நிறைய தள்ளுவார்கள். வேறு அநேக உதாரணம் உண்டு. ராகா பேசிய பாருங்க, அவள் பிறப்பில் கானானிய பெண், அவர் எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்தவ, வேசி. ஆனால் ஆண்டவர் விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ள அழைக்கப்பட்டாலே. ரூத் மோவாப் தேசத்தை சேர்ந்தவ, ஆனால் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்த பொழுது கர்த்தர் அவளை இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு இழுத்தாரே. நாகமான் சீரியா தேசத்தின் படைத்தளபதி, அவனுடைய வெண்குஷ்டம் அவங்க தெய்வங்களால் சுகமாக்க முடியல, மருத்துவர்கள் சுகமாக்க முடியல. இஸ்ரவேல் தேசத்தில் வந்த சிறு பெண், அவள் வேலைக்காரருடைய வார்த்தையை கேட்டு எலிசாவின் வருகிறார். யோர்தான் நதியில் 7 முறை முழுகி எழும்பும் பொழுது தேவனுடைய வல்லமையினால் சுகம் பெற்றவுடனே ஒன்று புரிந்து கொண்டு விட்டான், எங்கள் சீரிய தேசத்தில் பல தெய்வங்கள் வணங்கினாலும் அவைகள் தெய்வம் அல்ல, இஸ்ரவேல் தேவனே தெய்வம். உணர்ந்த சீரியா தேச படைத்தளபதி என்ன செய்தான்? எலிசாவோட 2 பொதி மூட்டை இஸ்ரவேல் தேசத்தை மண் எடுத்துக்கொண்டு போய் சீரியா தேசத்தில் பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதித்தான். அப்போது புறஜாதி மக்களும் அநேகர் அன்றை கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின பொழுது விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாகி இருக்கிறார்கள். அப்போ கைவிடப்பட்ட புறஜாதி மக்கள் விசுவாசிக்காததினால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அடுத்த 4வது கூட்டம் இயேசுவை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாது. சிம்பிள், ஒரே வார்த்தை தான். வாசி ரோமர் 2 அதிகாரம் 4-5. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே. இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தும் டாக்ஸ் மூலமாகவோ அல்லது செய்திகள் மூலமாகவோ, டிவியில் வர செய்தி, செல்ஃபோனில் வர செய்தி, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இயேசுவே மெய்யான தெய்வம் எல்லாம் கேள்விப்பட்டு இருந்தும் உன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி வா, இல்லாவிட நரகத்தில் தள்ளப்படுவேன், இயேசுவின் அன்பு உனக்கு ஆயத்தமாக, இதெல்லாம் கேள்விப்பட்டு இருந்தோம். இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று இயேசுவை தள்ளிவிட்டு மன கடினத்தில் நடக்கிற ஜனங்களுக்கு மன கடினத்தின் நிமித்தம் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படும் வாய்ப்பே இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான அங்கே ஒரு தயவுதாட்சனே இல்லை. இப்போதான் தயவு. அப்போ ஆண்டவர் சொல்ல உனக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தேன், எத்தனையோ ஊழியக்காரனை தேடி வந்தாங்க, டிவி மூலமாக நீ செய்தி கேட்ட, செல்ஃபோனில் எத்தனையோ வசனம் உனக்கு வந்தது, எத்தனையோ மாதிரி அன்பு உனக்கு காண்பித்தேன், நீ ஏற்றுக்கொள்ளலை, என்னை தள்ளின. ஆகவே மனக்கடினத்து நிமித்தம் நீ கோபாக்கினையில் தள்ளப்படுவாய். இயேசுவை அறிந்திருந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மனக்கடினத்தினால் நியாயந்திருக்கப்படுவார்கள். அடுத்த 5வது கூட்டம் இயேசுவையே கேள்விப்படாதவங்க. இவங்க எப்படி நியாயந்திருப்பார்? அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எனக்கு எவனாயில் ஒருத்தர் இயேசு நீ தான் தெய்வம் சொல்லியிருந்தான், நான் அப்பவே ஏற்றிருப்பது ஏன் தப்பில்லையே என்று சொல்லுவார்களானால் அவர்களுக்கு கத்து எப்படி நியாயந்திருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 96:13 முதல் வாசிங்களேன். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். தேவன் எந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களையும் நீதியாக தான் நியாயந்திருப்பார், சத்தியத்தோடு நியாயந்திருப்பார். இயேசு பற்றி கேள்விப்படாத ஜனங்களை கூட கர்த்தர் அநீதியாக நியாயந்திருக்க மாட்டார். அவர் நியாயத்திருப்ப நீதி இருக்கும். எப்படி நியாயந்திருப்பாராம்? இன்னும் அநேகர் சொல்லுகிறார்கள் இயேசு பற்றி கேள்விப்படாத அவங்க தப்பு இல்லையே, அறிவிக்காத கிறிஸ்தவங்க தப்பு தானே, அவன் மட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தா இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பானே. ஆகவே இயேசுவை பற்றி ஒரு முறை கூட கேள்விப்படாதவர்கள் அவர்கள் நற்கிரை செய்திருந்தால் பரலோகத்துக்கு போயிடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது சரியா என்று கேட்டால் தவறு. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பின்பதாக அவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற கூட்டம் மட்டுமே பரலோகத்துக்கு வரும். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு பின்பதாக அவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருக்காக வாழ்கிற கூட்டம் மட்டும்தான் பரலோகத்துக்கு வரும்.
இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் கைவிடப்படுவது போலதான் அவர் நாமத்தை ஒரு முறை கூட அறியாதவர்கள் கூட கைவிடப்படுவார்கள், நரத்தள்ளப்படுவார்கள். எதனால்? இது அநீதியா என்று கேட்பிலானால் கிடையாது. என கர்த்தர் நீதியாக நியாயந்திருக்கிறவர். எப்படி? வாசிங்க ரோமர் 1:19. தேவனை குறித்து அறியப்படுவது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு வெளிப்படுத்தி. நல்ல கவனிங்க, இவங்களுடைய வாக்குவாதம் என்ன? எனக்கு உண்மை பற்றி யாரும் சொல்லலை, யாருமே சொல்லாட்ட வசனம் சொல்லுகிறது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசுங்கிற பேரை தான் கேள்விப்படாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன் உண்டு என்பதை அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி? 20 வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். நல்ல கவனிங்க, எப்படி கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாரா? அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய தேவத்துவம் என்பவைகள் இது வரைக்கும் காணலை, அங்கே அறியல. ஆனால் கர்த்தர் சொல்றார், உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் மூலமாக கர்த்தர் பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இயேசுங்கிற பெயர் தான் கேள்விப்படாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் நடக்கிற சம்பவங்கள், அவங்க காண்கிறதான காரியங்கள் மூலமாய் பல விதங்களில் அவர்கள் மனசாட்சியின் மூலமாக ஜீவனுள்ள தெய்வம் உண்டு என்பதை கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, கர்த்தரே சொல்லுகிறார் அதை. இப்போ உதாரணத்திற்கு இயேசு அறியாத மனிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது பல இடங்களில் முட்டி மோதுகிறார், பல தெய்வங்களை தேடி போகிறார். ஒன்றும் வாய்க்காத பொழுது அவரை அறியாமலேயே ஒரு கேள்வி நம்ம அனைத்து பார்த்துருப்போம். கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா இதை செஞ்சிடக்கூடாதுங்களா, ஏங்க வாழ்க்கை நடக்கலை? இந்த வார்த்தை வாயில் வரும் பொழுது உள்ளத்தில் கட்டாயம் கத்த உணர்வை கொடுப்பார். உயிருள்ள தெய்வம் ஒரு உண்டு, அவரை தேடி. இப்போ அந்த கேள்வி வரும் பொழுது கொஞ்சம் இவங்க அந்த தெய்வம் யார் என்று தேட ஆரம்பிச்சிருந்தா, அந்த தேடுதல் எங்கே இருக்குதோ அங்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருப்பார். இவங்க தேடலை, கர்த்தரை, உண்மையான தேவனை தேடலை, ஜீவன தேவனை அவர் தேடலை. தேடாதது நிமித்தம் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியலை. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தியும் அவர் தேட இவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால கர்த்தர் சொல்றார் பாருங்க, இந்த ரோமர் 1:20, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவங்க போக்கு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் பல விதங்களில் அவர்களை தன்னை குறித்து அவர்கள் வெளிப்படுத்துகிறார். சில நேரத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் அல்லது நம்ம குடும்பத்தில் பெரியவங்க இயேசு பற்றி தெரியாம கூட ஒரு மரித்து போயிருக்கலாம். நாம் ஒருவேளை நம்முடைய வாலிப வயசில் கர்த்தரை அறிந்திருக்கலாம். நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய சொந்த பந்தங்களில் இயேசு என்கிற பெயரை அறியாமல் அநேகர் மரித்து போயிருந்திருக்கலாம். அவங்களாம் பரலோகத்தில் இருப்பாங்களா என்றால் கேள்விதான். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை அறியாதிருந்தாலும் ஜீவனுள்ள தேவனை பற்றினதான ஒரு உணர்வை, ஒரு காரியத்தை கட்டாயம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற மனசாட்சியில் அவன் கொஞ்சம் ஜீவன தேவன் யார் என்று தேட ஆரம்பித்துட்டான். வேத அழகா சொல்லு, மத்தேயு 7:8 வாசித்து பாருங்க. தேடுங்கள் அப்பொழுது கண்ணுடைய ஜீவன தேவனை தேடணும். அந்த உணர்வு அவர்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறார். அந்த உணர்வை வைத்து அவள் தேடாத நிமித்தம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள முடியல. அந்த உணர்வை அவங்க விசுவாசிக்கலை, அவங்க அவிசுவாசம். கர்த்தர் பல விதங்களில் தன்னை உணர்த்தின பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாதனால் அவளுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர்களும் நியாயந்திருக்கப்படுவார்கள். இயேசுவை பற்றி கேள்விப்படாமல் மரித்து போனவர்கள். நான் சொல்லுகிறது சபை உருவான பின்பு நான் சொல்லுகிறேன். சபை உருவாக முன்பு நான் சொல்லாத புறஜாதிகள் மக்கள், நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த புறஜாதி மக்கள் குறித்து சொல்லிட்டேன். இயேசுவின் சிறுவனது பின்பு, சபை உண்டாக்கப்பட்ட பின்பு இயேசு என்கிற பெயரை கேள்விப்படாமல் ஒரு மரித்திருந்தால் அவர்கள் கட்டாயம் பரலோகத்துக்கு வரவே முடியாது. கேள்விப்படாதது மற்றவர்கள் தவறல்ல, அவர்களுடைய தவறே. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தியும் அவர்கள் தேடவில்லை, விசுவாசிக்கவில்லை. தேடாத நிமித்தம் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். கடைசி ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டும் பின்வாங்கி போனவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வந்து ஆராதித்து வசனம் கேட்டும் ஒரு கூட்டம் கைவிடப்படுதுன்னா, கைவிடப்பட்ட கூட்டம் இந்த 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கெற்று
வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரும் பொழுது அவர்கள் அங்கு கதறி மனம் திரும்ப வாய்ப்பு இல்லை. அங்கே வந்து அவங்க இன்னொரு முறை ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். நல்லா கவனிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி நமக்கு வேறொரு பலி செலுத்த வழி இல்லாதனால நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதா நமக்கு இருக்குமா? அப்போ ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்து பாவத்திலே மரித்து போனால் அவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படும். நம்ம ரட்சிக்கப்பட ஞானம் எடுக்கும் பொழுது நம்முடைய பெயரை கொட்டை எழுத்துல கர்த்தர் எழுதி வச்சிருவார். அதே சமயம் எத்தனை வசனம் கேட்டாலும் மனம் திரும்பாமல் நான் இப்படித்தான். நீ நிறைய பேர் பிரசங்கிக்கிறார்களே, நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ பரலோகத்துக்கு வந்துடுவ, ஏமாந்து போயிடாதீங்க சொல்கிறேன். அவர்களும் வரமாட்டாங்க. அதை கேட்டு அவங்க பாதையில் போகிற நீங்களும் வர முடியாது. வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. எதுங்க சத்தியம்? எது சத்தியம்? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்கிறதான் சத்தியம். இந்த வசனம் வாழ வேண்டும் என்கிறதான் சத்திய பாதை. இதெல்லாம் அறிஞ்ச பின்படி மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் வேதம் சொல்லுகிறது இனி வேறொரு பலி உனக்கு இல்லை. ஆகவே நியாய தீர்ப்பும் கோபாக்கினியுமே உனக்கு காத்து இருக்கிறது. எனக்கு கருமையானவர்களே, நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், எத்தனை வருஷம் ஆச்சு, அது முக்கியம் அல்ல. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த நாளை பண்டிகையை கொண்டாடுவது விசேஷம் அல்ல. முடிவு பரியந்தம் இந்த வசனத்துக்கு நடுங்கி பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்து இயேசுவின் மேலே இருக்கிற அந்த அன்பை யார் மேலேயும் வைக்காம, எது மேலேயும் வைக்காம, இயேசு கிறிஸ்துவுக்காகவே அவர் மேலே இருக்கிற அன்புக்காக நீங்கள் வாழ ஒப்பு கொடுத்து உண்மையாய் அவரை நேசித்து அந்த நேசத்தை நிமித்த வசனங்கள் கீழ்ப்படைந்து நான் நேசிக்கிற இயேசுவை வேதனைப்படுத்திட மாட்டேன், நான் நேசிக்கிற என் அப்பாவை நான் ஒரு நாள் துக்கப்படுத்திட மாட்டேன், அவருக்கு பிரியமான நடப்பேன் என்று சொல்லி அன்பின் நிமித்தம் வசனங்கள் கீழ்ப்படிந்த ஒரு பிரியமாய் நடப்பீலானால் அவர் வரும் பொழுது, மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது நீங்கள் நானும் அந்த சத்தம் கேட்டு மறுரூபமாகி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் இந்த நியாயத்தீர்ப்பு நிற்க மாட்டாங்க. துணிகரமாய் பாவம் செய்கிற கூட்டம் நியாயத்தீர்ப்பில் நிற்கும், அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆகவே 1000 அரசாட்சி முடிந்து கோகுமாக யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தின் முடிவில் சாத்தான் நரகத்தில் தள்ளப்படுவான். அதன் பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் கைவிடப்பட்ட எல்லா ஜனங்கள் 1000 அரசாட்சி வரை உயிர்த்தலாமல் இருக்கிறதான மரித்த மற்ற ஜனங்கள் எல்லாரும் எழுப்பி நிற்பார்கள். எல்லாருக்கும் நீதியாக நியாயம் தீர்ப்பார். அதில் ஒரு கூட்டம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும், இன்னொரு கூட்டம் கைவிடப்படும். எந்த கூட்டம் பிரவேசிக்கும்? அந்தந்த காலத்தின்படி விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படும் ஒப்பு கொடுக்கப்பட்டதான ஜனங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். நாம் எப்படி இருப்போம்? நிதானிங்க, கர்த்தர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு செல்லடு கண்களை மூடி இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைக்கலை, நமக்கு வைத்திருப்பது ரகசிய வருகை, அதோடு கூட ஆட்டுக்குட்டியின் கல்யாணம், 1000 வருட அரசாட்சி, பரம எருசலேம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நமக்குரியது அல்ல. தயவு செய்து சிக்கிக்கொள்ளாதீங்க. இன்றைக்கி மனம் திரும்பி ரட்சிக்கப்படாதலாம் இருப்பீலானால், குழந்தை ஞானஸ்நானம் தான் எடுத்திருக்கிறேன், எனக்கு சத்தியம் தெரியாமல் நான் வாழ்கிறேன், ஜலத்தினால் ஆவினால் பிறக்கிற அனுபவம் எனக்கு இல்லை, ஒப்பு கொடுத்துருங்க. ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருந்தும் வசனத்தை அறிந்திருந்தும் இன்னும் சில பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் இருக்கிறீங்களா? தயவு செய்து காலம் தாழ்த்தாதீங்க. இன்றைக்கி ராத்திரி ஒருவேளை கடைசி நாளாக இருக்கலாமே, இன்றைக்கி ஒரு வேளை மரித்து போனால் எங்கே போய் நிற்போம்? ஒருவேளை இந்த ராத்திரி இயேசுவோட வருகை இருந்துட்டா, ஐயோ இது எத்தனை மகிமையானது, கைவிடப்பட்டுறக்கூடாது. எனக்கு ஒப்பு கொடுங்க இயேசுப்பா, உங்கள் வருகைக்கு நான் ஏற்றமாகணும், எப்படியா நித்திய ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிக்கணுமே, எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும் ஐயா. எல்லா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடு சகோதரா, தேவ சமூகத்தில்
சமூகத்தில் ஒப்புக்கொடு. சகோதரி, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக அர்ப்பணி. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் மேலுகிற விசுவாசத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு வாழ ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வாழ ஒப்புக்கொடுங்க. சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாக ஒரு பாவம் செய்தால் அவனுக்காக செலுத்தப்படுகிற வேறொரு பலி இல்லாது இருப்பதினால் நியாயத்தீர்ப்பு வருவதை குறித்த பயத்தோடு எதிர்பார்த்து கோபாக்கினைக்கு அவன் காத்திருக்க வேண்டுமா? தயவுசெய்த நாளுக்கு நாம் தள்ளப்பட்டுறாம வருகைக்கு ஆயத்தமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஜீவிக்க அர்ப்பணிக்கிறோம். ராஜா, எப்படியான வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகணும், எப்படியான வருகைக்கு நாங்கள் தகுதிகளாய் மாறணும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த சத்தை கேட்க எல்லா பிள்ளைகள் மேலும் கரம் இருக்கட்டும். வருகைக்கு ஆயத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.